ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு சாப்டர் 14ல் இருக்கக்கூடிய ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள் இஸ் எ மெமரி லொக்கேஷன் வேர் எ வேல்யூ கேன் பி ஸ்டோர்டு. வேரியபிள்ன்றது ஒரு மெமரி லொக்கேஷன், அதில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வேரியபிள் இஸ் எ சிம்பாலிக் நேம் ஃபார் எ வேல்யூ. வேரியபிள்ன்றது வேல்யூக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள பெயர். Variables are declared with the var keyword in JavaScript. வேரியபிளை var என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் ஜாவாஸ்கிரிப்டில் டிக்ளேர் பண்ணுவாங்க. எவ்ரி வேரியபிள் ஹேஸ் எ நேம். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு பேர் உண்டு, கால்டு ஐடென்டிஃபையர். அதனுடைய பேரை ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Every variable has a data type that indicates what kind of data the variable holds. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு டேட்டா டைப் உண்டு. அது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு தீர்மானிக்கப்படுது. The basic data types in JavaScript are strings, numbers and booleans. ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பேசிக் டேட்டா டைப்ஸ் பேர் என்னன்னா ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸ், booleans. இப்போ இது ஒன்றையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். A string is a list of characters. ஸ்ட்ரிங்ன்றது அதில் கேரக்டர்ஸோடைய சீக்வன்ஸ் இருக்கும். அண்ட் எ ஸ்ட்ரிங் லிட்ரல் இஸ் இண்டிகேட்டட் பை என்க்ளோசிங் த கேரக்டர்ஸ் இன் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அர்த்தம். இந்த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது அதை சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ கொடுக்கணும். ஸ்ட்ரிங்ஸ் மே கண்டெய்ன் எ சிங்கிள் கேரக்டர் ஆர் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கில் சிங்கிள் கேரக்டர் இருக்கலாம், இல்லைனா மல்டிபிள் கேரக்டர்ஸும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சச் அஸ் ஸ்லாஷன். அந்த கேரக்டர்ஸில் ஈவன் ஒயிட் ஸ்பேஸும் வரலாம், இல்லைனா சில ஸ்பெஷல் கேரக்டரும் வரலாம். எதை மாதிரினா ஸ்லாஷன் மாதிரி. ஸ்லாஷன்னா நியூ லைன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லாஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், நம்பர்ஸ் கேன் பி இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நியூமரிக்கல் வேல்யூ. நம்பர்ஸு ஒன்று இன்டிஜராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கலாம். இன்டிஜர்னால் நமக்கு தெரியும், போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் அப்புறம் 0 இதெல்லாம் வருது இன்டிஜர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ன்றது ஒரு நம்பர் டெசிமல் பாயிண்டோட வந்தால் அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் நியூமரிக் லிட்டரல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் த நேச்சுரல் வே. நியூமரிக் கான்ஸ்டண்ட்டை நம்ம நேச்சுரலாக எப்படி கொடுப்போமோ அது எல்லாமே நம்பர்ஸில் வரும். நெக்ஸ்ட், பூலியன். பூலியன் கேன் பி எனி ஒன் ஆஃப் டூ வேல்யூஸ். பூலியனில் ரெண்டு வேல்யூ தான் வரலாம். ஒன்று ட்ரூ வரலாம், இல்லைனா ஃபால்ஸ் வரலாம். Boolean literals are indicated by using true or false directly in the source code. Boolean literalஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரூ வேல்யூ கொடுப்பாங்க, இல்லை ஃபால்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. அதை டைரெக்டாகவே சோர்ஸ் கோடில் கொடுத்துருவாங்க. வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்டு இன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸிங் வேர் கீவேர்ட். வேரியபிளை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்கும்போது வேர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கொடுக்கணும். தட் அலோகேட்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் நியூ டேட்டா. அந்த வேர்ன்ற கீவேர்ட் நம்ம கொடுக்கக்கூடிய புது டேட்டாவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். அண்ட் இண்டிகேட்ஸ் டு த இன்டர்பிரிட்டர் தட் எ நியூ ஐடென்டிஃபையர் இஸ் இன் யூஸ். இன்டர்பிரிட்டருக்கு அது இண்டிகேட் பண்ணும், ஒரு புது ஐடென்டிஃபையரை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டிகேட் பண்ணும். டிக்ளேரிங் எ வேரியபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஒரு வேரியபிளை ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்கறதுக்கு கீழே ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள் கொடுக்கறதுக்கு முன்னால் வேர்ன்ற கீவேர்டை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல VAR கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்புறம் பக்கத்தில் வேரியபிள் நேம் தரணும். இங்கே வேரியபிள் நேம் NO. ஃபைனலாக முடிக்கும்போது செமிகோலன் தரணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேர்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்காங்க. NO1 ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, கமா கொடுத்து NO2 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிளை நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது நடுவில் கமா தரணும். த வேர் NO இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் டெல்ஸ் த இன்டர்பிரிட்டர் தட் எ நியூ வேரியபிள் NO, இதில் புது வேரியபிள் NO இஸ் அபவுட் டு பி யூஸ்டு. இதில் புது வேரியபிள் NOன்றது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேர் NO1, NO2 டெல்ஸ் த இன்டர்பிரிட்டர். இந்த வேர் NO1, NO2 இன்டர்பிரிட்டர் என்ன சொல்லுதுன்னா, NO1ம் NO2வும் ரெண்டுமே வேரியபிள்னு சொல்லுது. இப்போ வேரியபிள் கொடுக்கறதுக்கு ப்ரோக்ராமில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி அ லெட்டர். வேரியபிள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கேரக்டர் கட்டாயம் லெட்டராக வரணும். ஆர் அண்ட் அண்டர்ஸ்கோர், அப்படின்னா அண்டர்ஸ்கோராக வரலாம். நம்பர் cannot be as the first character.
நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டராக வரக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் NO1, இதில் NO1ன்றது வேரியபிள் நேம். இதில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி a லெட்டர். ஸோ இது வந்து வேலிட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆர் அண்ட் அண்டர்ஸ்கோர். அப்படி இல்லைன்னா வேரியபிள் நேமை ஸ்டார்ட் பண்ணும்போது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், வேர் அண்டர்ஸ்கோர் NO2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நேம் கொடுக்கும்போது அண்டர்ஸ்கோர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், அதனால் இதுவும் வேலிட். அடுத்தது நம்பர் cannot be as the ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டராக வரக்கூடாதுன்னாங்க. அதனால் இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே 1 NOன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதனால் இது வந்து இன்வேலிட். ஸோ இந்த மாதிரி தரக்கூடாதுன்றாங்க, இந்த ரெண்டு மாதிரியும் கொடுக்கலான்றாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். The rest of the variable name can include any letter, any number or the underscore. வேரியபிள் நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டரை நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற கேரக்டர் ஏதாவது ஒரு லெட்டராகவோ இல்லை நம்பராகவோ இல்லை அண்டர்ஸ்கோராகவோ வரலான்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். இதில் வேர் NOன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு அப்புறம் செகண்ட் கேரக்டரில் ஒரு லெட்டரு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இது வேலிட். அடுத்தது வேர் N1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த கேரக்டரில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த மாதிரியும் தரலாம், இதுவும் வேலிட். அடுத்து வேர் N அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு அப்புறம் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, இப்படியும் கொடுக்கலாம், இதுவும் வந்து வேலிட். யூ காண்ட் யூஸ் எனி அதர் கேரக்டர். இதை தவிர்த்து வேறு எந்த கேரக்டரையும் நம்ம வேரியபிள் நேமில் கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இன்க்ளூடிங் ஸ்பேசஸ் தரக்கூடாது, சிம்பிள்ஸ் கொடுக்கக்கூடாது, அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வேர் N ஸ்பேஸ் கொடுத்து O கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள் நேமுக்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் தரக்கூடாது, அதனால் இது இன்வேலிட், இந்த மாதிரி தரக்கூடாது. அடுத்தது வேர் N ஆஸ்ட்ரிக் O, Nக்கும் Oக்கும் நடுவில் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேரியபிள் நேமுக்கு நடுவில் சிம்பிள் வரக்கூடாது, அதனால் இது இன்வேலிட். அடுத்தது வேர் N அப்போஸ்ட்ரோஃபி O அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேரியபிள் நேமுக்கு நடுவில் பங்க்சுவேஷன் மார்க் வரக்கூடாது, அதனால் இதுவும் இன்வேலிட். ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் நேம்லாம் கேஸ் சென்சிட்டிவ் உள்ளதுன்றாங்க. அதாவது வேரியபிள் நேம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தோன்னா அதை ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் ரெஃபர் பண்ணணும். மாற்றி கேபிட்டல் லெட்டரில் ரெஃபர் பண்ணால் ப்ரோக்ராமில் எரர் வரும். அதை தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எ வேரியபிள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் treated as an entirely different variable than one named register number. இதில் பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வேறு வேரியபிள். இதில் ரிஜிஸ்டர் நம்பரில் ஆரும் எண்ணும் மட்டும் கேப்ஸாக கொடுத்துருக்காங்க, அதனால் இது வேறு வேரியபிள். இதை தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ லிமிட் டு த லெங்த் ஆஃப் த வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு லெங்க்த்தும் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் கிடையாது. நீங்கள் எவ்வளோ லெங்க்த்தில் வேணால் வேரியபிள் நேம் தரலாம். JavaScript's reserved words cannot be used as a variable name. ஜாவாஸ்கிரிப்டில் சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து வேரியபிள் நேமாக தரக்கூடாது. எக்ஸாம்பிள் ஃபார்ன்றது ஒரு ரிசர்வ்டு வேர்ட், அதுக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, அதனால் அதை நம்ம வந்து வேரியபிள் நேமாக தரக்கூடாது. ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஹேவ் ஏ சப்ளை ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு இன்டர்னலி பை த லாங்குவேஜ் அண்ட் தட் கனாட் பி யூஸ்டு ஃபார் வேரியபிள் நேம்ஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த மாதிரி ரிசர்வ் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது, அது ஒன்றுத்துக்கும் சில இன்டர்னல் மீனிங் இருக்குது, அதனால் அதை நம்ம வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.